இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, நியர்லி ஆர் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நியர்லி அப்ராக்சிமேட்லிங்கிற வேர்டு வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இன்னொரு நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்டிமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபைண்ட் அ நம்பர் தட் இஸ் நியரஸ்ட் டு த ஒரிஜினல் நம்பர். நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக தான் இருக்குமோ தவிர ஆனால் எக்ஸாக்டாக ஒரிஜினல் நம்பராக இருக்கவே இருக்காது. இது எதுக்காக நம்ம இந்த எஸ்டிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் குயிக்காக ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்னொன்று யூஸ்வலாக ஒரு ஃபிகருக்கு வந்து ரவுண்ட் ஃபிகராக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ 48.96 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதோட ஒரு ரவுண்ட் நம்பரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 15 எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்பரை ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10ன்னு வச்சுக்கலாம். 50 + 10 16 இருக்குமா, இங்கே 14 பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம ரவுண்டாக ஒரு 10ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரவுண்ட் பண்ணால் 70 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதலாம். இப்போது இது வந்து ஜஸ்ட் அப்ராக்சிமேஷன். இது அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம 70ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 70 கிடையாது, இதை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை இதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். பட் நியரஸ்ட் வேல்யூவாக தான் இங்கே இருக்கும். அது கேல்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 71.98 கிடைக்கிது. இட்ஸ் நியர் பை த வேல்யூ. ஓகேவா, நமக்கு எஸ்டிமேஷனில் கண்டுபிடிச்ச வேல்யூவான 70க்கு நியரில் தானே இருக்குது 71.98, ஆனால் எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. இதை தான் நம்ம வந்து எஸ்டிமேஷன் சொல்கிறோம். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ளே சாக்லேட்ஸ் வச்சுருக்கோம், கேண்டீஸ் இருக்குது. இங்கே கீழேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ரோலையும் 3 கேண்டீஸாக நம்ம அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அதோட ஹைட்டில் பார்த்தா 4 இருக்குது. இப்போ நம்மளாம் ஒரு ரவுண்ட் ஆஃபாக பார்த்தா 4 × 3 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 12 சாக்லேட்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸில் அப்படின்னு சொல்லிடும். பட் கவுண்ட் பண்ணி பார்த்தா அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். மோரார்லெஸ் வந்து ஒரு 10 சாக்லேட்ஸ் இருக்கும் அதில். ஓகேவா, இதை தான் வந்து எஸ்டிமேஷன். இப்படி தான் கொஞ்சம் சின்னதாக சொல்கிறதா இருக்கும். ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிள் நம்பர் 1.12 பாருங்கள். ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 8436 டு த நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னா இப்போது 8436ங்கிறது தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 100 அப்படின்னா எங்கே வரும், இது ஒன்ஸ், இது டென்ஸ், இது 100, இது 1000 அப்படி தானே, கரெக்டுங்களா? இப்போது இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஹண்ட்ரட்ஸோட நியரஸ்ட் வேல்யூ. எப்போயுமே வந்து கொடுத்துருக்க வேல்யூவோட பக்கத்து ரைட் சைடில் இருக்கிற நம்பரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் என்னது, 3 அப்படி தானே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் 5ஓட கிரேட்டர் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நம்பர், நம்ம எந்த நம்பர் சொல்லியிருக்காங்க 100 தானே, 100ன்னு சொல்லியிருக்க இந்த நம்பரில் +1 ஆட் பண்ணிக்கணும். கொடுத்துருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் இது 5ஐ விட லெஸ் தென்னாக இருக்குது, அதாவது லெஸ் தென்னா 4 3 2 1 இந்த நம்பர் இருந்தால் இதை நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. இந்த 4ன்ற நம்பர் அப்படியே வச்சுட்டு அடுத்த நம்பர்ஸை 0 0ன்னு போட்டுறணும். ஓகேவா, புரியுதுங்களா? என்ன இப்போ வந்து ஹண்ட்ரட்ஸ்ன்னு கொடுத்ததுனால ஹண்ட்ரட்ஸை பேஸ் பண்ணி பக்கத்தில், அதாவது ரைட் சைடில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நம்பரை பார்க்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் 8436 இந்த நம்பரை நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இந்த நம்பர் தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஹண்ட்ரட்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ பக்கத்து நம்பர் என்னது, நமக்கு 3ங்கிறது 5ஐ விட கிரேட்டராக லெஸ் தென் அப்படி தானே, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். 3ங்கிற நம்பர் வந்து 5ஐ விட லெஸ் தென்னாக இருக்கிறதுனால எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த 4 அப்படியே எழுதிட்டு 4க்கு அடுத்து இருக்கிற 2 டிஜிட்டுக்கும் நம்ம 0 போட்டுறணும். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் நம்பர் 13. 78,794 டு த நியரஸ்ட் 1000 சொல்லியிருக்காங்க. 1000னா இதில் எது வரும், 1s 10s 100 1000. இந்த 8ங்கிற பிளேஸ் தான் 1000 குறிக்கும் இல்லையா. இப்போ 8க்கு பக்கத்து நம்பர் என்னது 7 வந்து 5ஐ விட கிரேட்டரா ஸ்மாலரா, கிரேட்டர் நம்பர். அப்போ என்ன பண்ணணும், இந்த 5ஓட 1 ஆட் பண்ணி எழுதிக்கிட்டோமா, ஆட் பண்ணி எழுதிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா நம்பரையும் என்ன பண்ணிடணும், 0ன்னு போட்டுறணும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 15 பாருங்கள். 1.15ல் இஃப் த காஸ்ட் ஆஃப் காப்பி ஆஃப் திருக்குறள் புக் இஸ் 188 rupees, then the estimated cost of 31 copies of such books அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூஸ் என்ன நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ரவுண்டட் வேல்யூஸ் ஆஃப் 180 டு த ஹண்ட்ரட்ஸ் அண்ட் 31 டு த டென்ஸ் அண்ட் தென் த ஃபைண்ட் ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 188ஓட நியரர் நம்பர் வந்து என்னது, இதுதானே ஹண்ட்ரட்ஸில் பார்க்கணும். ஹண்ட்ரட்ஸோட பிளேஸில் என்ன இருக்குது, 8. அப்போ அது பக்கத்து நம்பர் என்னது, ஹண்ட்ரட்ஸோட பிளேஸில் 1 இருக்குது, அது பக்கத்து நம்பர் 8 அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், +1 ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக 5ஐ விட இது கிரேட்டராக இருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல 1ஓட 1 ஆட் பண்ணால் என்ன வந்துடும்,
2ன்னு வந்திருக்குமா, அடுத்து இருக்கக்கூடிய 2 டிஜிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம், 2 ஜீரோவை ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி 31க்கும் நியரர் டு எது நியரராக இருக்குது, 31 வந்து டென்ஸை பேஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. டென்ஸ்னால் இதுதான் டென்ஸுங்கிறது 3க்கு பக்கத்தில் ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்குது, 1ங்கிறது 5ஓட லெஸர் நம்பர். அப்போ என்ன பண்ணிடலாம், இங்கே எந்த சேஞ்சும் பண்ண வேணாம், 3 அப்படியே போட்டுட்டு அதுக்கு அடுத்த டிஜிட்டை 0ன்னு மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? இப்போது ஆக்சுவல் காஸ்ட்டு எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு அமௌண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. சரியா? அமௌண்ட் இல்லை, காஸ்ட் இது ஒன்று. இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, 188ஓட காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து எழுது காஸ்ட் ஆஃப் 31. சரியா? காப்பீஸ் 31 காப்பீஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்போங்க, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருப்போமா. ஸோ 188 31ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 180 is 8, மறுபடியும் 8, 180 is 8, 1 1 1, 3 8s are 24, remaining 2, 3 8s are 24, 24 plus 2 26, remaining 2 இருக்குது, 1 3 is 3, 3 plus 2 5. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 0 plus 8 8, 8 plus 4 12, 12 remaining 1, 1 plus 1 2, 2 plus 6 8, 8 அடுத்து 5. ஸோ ஆக்சுவல் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுங்க, 5828 ருபீஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ எஸ்டிமேஷன்றது நம்ம எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மேலே 2 வேல்யூ, அதால் மல்டிபிள் பண்ண போகிறோம். அதாவது எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் 200 into 30 copies. சரியா? 200 காஸ்ட் ஆஃப் 30 copies. காஸ்ட் ஆஃப் 30 காப்பீஸ் அப்படின்னு போட்டோன்னா எவ்வளோ வரும், 200 into 30 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 6. ரிமைனிங் எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 3 ஜீரோஸ் இருக்கா, 3 ஜீரோ போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ ருபீஸ் 6000 நியர்பை இருக்குதா இந்த வேல்யூஸு. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்டிமேஷன். த காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் 31 காப்பீஸ் ஆஃப் திருக்குறள் புக் இஸ் ருபீஸ் 6000. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 1.6ல் ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் 5598 டிவைடட் 689 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவல் வேல்யூவும் பண்ணலாம், சேம் டைம் எஸ்டிமேட்டட் வேல்யூவும் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஆக்சுவல் வேல்யூனா நம்ம எப்படி பண்ணுவோம், அதே 5500 உள்ளே எழுதிட்டு 689ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். சரியா? இப்போது எத்தனை டைம்ஸ் பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் பாருங்கள், இது 6, இது வந்து 5. அப்போது வந்து நியர்பை ஒரு 6ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா. இந்த 2 டிஜிட் எடுத்துக்கிட்டோன்னா பார்த்தா இதில் போகாது இல்லையா. அப்போது 72 7. ஸோ இப்போ டிவைட் பண்ண போகிறோம். 689ல் 8 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது நமக்கு, 55,012ன்னு கிடைக்கும். இப்போ டிவைட் பண்ணோன்னா 6, இங்கே 8, இங்கே 0. ஸோ ரிமைண்டர் 86ன்னு கிடச்சிருக்கோம் நமக்கு. சரியா? அதே இப்போ எஸ்டிமேட்டட் வேல்யூவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரவுண்ட் ஆஃப் வேணும் இல்லையா. அப்போது நியர்பை பார்ப்போம். இதுக்கு வந்து டென்ஸ் ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நியரஸ்ட் 100ஸ்க்கு பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 100ஸில் இருக்குது இல்லையா, அதனால் 100s ப்ளேஸில் என்னது 6க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன 8. 8ங்கிறது 5ஓட கிரேட்டர் நம்பரா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், 700ன்னு எழுதிக்கலாமா. இங்கே +1 ஆட் பண்ணிட்டா 700 வந்துடுமா. அதே மாதிரி இங்கே ஓகேவா, இங்கேயும் 100s ப்ளேஸை நம்ம இது பண்ண போகிறோம். 100s ப்ளேஸில் எடுத்தோம் அப்படின்னா இது 100s ப்ளேஸ் இல்லையா, 5ங்கிறதா 100 ப்ளேஸு. 100 ப்ளேஸ் பக்கத்து நம்பர் என்னது 9. 9ங்கிறது 5ஓட கிரேட்டர் நம்பர் தானே. அப்போ இங்கே வந்து +1 ஆட் பண்ணிக்கலாமா. 5006. 6க்கு அடுத்து எல்லா நம்பரும் என்ன பண்ணிடுவோம், 2 நம்பருக்கும் 0 போட்டுருவோம். ஓகேவா. இப்போ 700ஆல் நம்ம வந்து 5600 டிவைட் பண்ண போகிறோம். 7 8s எவ்வளவு 56 தானே. அப்போ 56 2 0 போட்டுக்கலாமா.
ஆன்சர் வந்துச்சா? ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூ நியர்பை வேல்யூ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 6889 வந்து மல்டிபிள் பண்ணி அதை சால்வ் பண்ணி அதை டிவைட் பண்ணி எழுதுகிறோம். பட் இங்கே என்ன பண்ணிட்டோம் சிம்பிளாக எஸ்டிமேட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டோம்.